you need a lot of help in the sense of you need chips, you need volume. ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையை குறைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கும் அதே வேளையில் ஈரான் மீதான போருக்கு கூடுதல் நிதியை ட்ரம்ப் நிர்வாகம் ஒதுக்க கோரியிருப்பது முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான போர் தெளிவற்ற பாதையை நோக்கி செல்கிறதா? ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் இலக்கை அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் வாயிலாக அடைந்திருப்பதாக ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏவுகணை திறன், விமானப்படை, கடற்படை, அணுசக்தி என ஈரானின் மொத்த பாதுகாப்பு திறன்களை அளித்துவிட்டதாகவும் இதனால் மத்திய கிழக்கில் ராணுவ படைகளை குறைத்துக் கொள்வது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உதவுவதற்கு தயக்கம் காட்டும் நாட்டோ நாடுகளை கோழை என ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் எண்ணெய் விநியோகத்தை சீர் செய்ய மத்திய கிழக்கிற்கு கூடுதலாக கடற்படை வீரர்கள் மற்றும் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிவாயு விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இதனால் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என யூகங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் சமீபத்தில் ஈரான் போருக்கான செலவுகளை சமாளிக்கவும், ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை மீண்டும் நிரப்பவும் கூடுதலாக சுமார் 16 லட்சம் கோடி நிதியை ஒதுக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் கோரிக்கை வைத்துள்ளது. எனவே ஈரான் மீதான போரை எப்படி முடிப்பது என்ற குழப்பத்தில் அமெரிக்கா இருப்பதாக நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.